இங்க மண்ணுவும் தியாவும் யாரும் வீட்ல இல்லாத சமயம் தியா மண்ணுவை கூட்டிட்டு அவங்க ஊரை சுத்தி காமிக்க போறா. போற வழியெல்லாம் மண்ணு நைட்டு ட்ரெயின்ல ஊருக்கு போகணும், நம்ம போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிட போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லி தியாவை இரிட்டேட் பண்றான். ஏன் சொன்னதே சொல்றேன்னு தியா கேட்க, இல்ல ட்ரெயினை நான் மிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இங்க உங்க கூட எல்லாம் இப்பதான் நான் செட் ஆயிருக்கேன், அதுக்குள்ள கிளம்புறத நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஆத்து பாலத்து மேல ஏற பயப்பட்ட மண்ணுவை கைய பிடிச்சு கூட்டி வரதை பார்த்து ஊருக்காரங்க 3 பேரு என்னடா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு திரியுறீங்களா, இது உங்க வீட்டுல போட்டு கொடுக்கேன்னு சொன்னதும் தியா என்னோட தங்க வலையில இங்க தான் தொலைச்சேன், அதை தேடி தான் வந்திருக்கோம்னு சொல்றா. அதுக்கு அவங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கிளம்பி போங்கன்னு சொல்லி அவ சொன்னது பொய்ன்னு தெரியாம அந்த வலையில தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஊஞ்சல்ல 2 பேரும் விளையாடும் போது மண்ணு ஒரு கட்டத்துல தன்னோட காதல தியாவுக்கு முத்தமா கொடுக்கறான். கோவப்பட்டு தியா வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. எவ்வளவோ மண்ணு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் எதுவும் வேலைக்கு ஆகல. கசின்ஸ் எல்லாரும் வந்ததும் தியா ஓப்பனா நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறா. பண்ண தப்புக்கு சாரி கேட்கணும்னு மண்ணு சன்ஸ்கிருதி கிட்ட சொல்லி தியா கிட்ட போய் சாரி சொல்லியும் அவ அதை ஏத்துக்கல. கடைசியில மனசு கஷ்டப்பட்டு மண்ணு ஊருக்கு கிளம்பும் போது மேகா ஓடி வந்து மண்ணு கையில தியா இட்ஸ் ஓகேன்னு எழுதி கொடுத்த துண்டு சீட்டை பார்த்து மண்ணு சந்தோஷமா ஊருக்கு கிளம்புறான்.